ஐயோ ஐயோ, காவிரியோட இந்த கனவுக்கு கலக்க முடியாது யமுனா. மறுபடியும் மறுபடியும் வருவேன் யமுனா, மறுபடியும் 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 வருவேன். என் பிள்ளை, என் குழந்தைய என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாத்தியா என் பிள்ளை? ஐயோ, அங்க காவிரி மாதிரி நிறைய பிள்ளைங்க இருக்கு யமுனா. தாங்க முடியாது யமுனா, தாங்க முடியாது. நல்ல நல்ல வேலை நீ எங்க வரல. நல்ல வேலை எங்க மாமியார் உயிரோட இல்லை. இதெல்லாம் பார்க்க அவங்க உயிரோட. நான் மட்டும் என்ன பாவம் பண்ண? நான் செஞ்ச எந்த பாவத்துக்கு தண்டனை இது யமுனா? நீங்க எந்த பாவமும் பண்ணல. நீங்க எந்த பாவமும் பண்ணல. என்ன வந்தது இந்த கடவுளுக்கு? தப்பே பண்ணாதவாள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. தப்பு பண்ற வாழ்க்கை எந்த தண்டனையுமே கிடைக்காம போயிட்டு இருக்கு. இந்த சத்தியமே விஜயத்துல நம்ம வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வரல. நானும் பார்த்துட்டேன். அப்போ ஏன் போய் சொல்லாதடா? ரஜத்தை சொல்றாரு, என்ன அடிச்சு அடிச்சு வளர்த்தாங்க. ராமனையும் காந்தியும் உதாரணம் காட்டி இவங்கள மாதிரி இரு. நீ என்ன எதுக்கு இப்படி வளர்த்த? கடைசியில் இந்த மாதிரி கூட்டி கொடுக்கிற மாமா பசங்க கிட்ட தோத்து போறதுக்கா? ஒரு நல்லவனுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் கெட்டவனுக்கு கிடைச்சிருத. அது எப்படி? பொறுக்கி போயலுக்கு மரியாதையை தட்டுல வச்சு கொடுக்குதே இந்த ஊர், இந்த உலகம். முதல் வாட்டி எந்த குத்தமும் செய்யாம நான் ஜெயிலுக்கு போனேன். இந்த வாட்டி அந்த தப்பு நடத்தக்கூடாது. என் பிள்ளைங்க கிடைச்சதும் உன்னை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொன்னேன்னு அந்த வார்த்தையை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். ஆனா எனக்காக கொஞ்ச காலம் உன்னை காத்திருக்க சொன்னா காத்துக்கிட்டு இருப்பியா? கண்டிப்பா. 8 வருஷம்னா கூட சாகர வரைக்கும் காத்துட்டு இருப்பேன். அது நீ 8 வருஷம் என்ன சொல்றேன்? நல்ல காரியம் செய்ய போறேன், தடுக்காத. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. இல்ல வேண்டாம், நீங்க ரொம்ப அவசரப்படுறேன். இல்லங்க, நல்லா யோசிச்சுதான் இல்ல, ரொம்ப பயமா இருக்கு. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண கூடாது. உங்களுக்கே தெரியணும். எதுக்கு அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கே. பிள்ளைங்களை உன் வீட்டுக்கே கூட்டிட்டு போலாம். இனி பயம் இல்லை. தயவு செஞ்சுட்டு